காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எப்படி அவர் ஒளியாயிருக்கிறாரோ அதே போல அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் அந்த ஜீவ ஒளிக்குள்ளாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மிலே இருக்கிற இருள்கள், இருள்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஜீவ ஒளியாகிய இயேசுவை பிடித்து கொள்கிறவருடைய வாழ்விலே இருள் முற்றிலுமாய் மறைந்து போக வேண்டும். அவருடைய ஒளி நம்மிலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் ஒளியாயிருக்கிறார். அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லை என்று நாம் ஒரு இடத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவரிடத்துல இருளே இல்லை. நம்முடைய ஜீவ ஒளியா இயேசு கிறிஸ்துவை இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்திலே நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் இருக்கிற நிலைமையிலே அப்படியே அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்முடைய உள்ளத்துல இருக்கிற இருளை மாற்றுவா. நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற இருளை மாற்றுவா. நம்முடைய வாழ்விலே பிரகாசத்தை தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை அவர் பாருங்க ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. அவனுடைய வாழ்விலே ஜீவ ஒளியாயிருந்து அவரை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? சத்தியமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து அவருடைய ஜீவ ஒளியை இந்த காலை வேளையிலே நாம் வாஞ்சிக்கும் போது நம்முடைய வாழ்வில் இருக்கிற இருள் முற்றிலுமாய் மாறி போகும். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல யோவான் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலை மேல இந்த வார்த்தையை சொன்னார் என்று நாம் தியானிக்கும் போது, யோவான் 8வது அதிகாரத்திலே ஒரு நாளிலே இயேசு தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல இருந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, எல்லாரும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை அவருக்கு நடுவாக நிறுத்துகிறார்கள். அன்பானவர்களே, பாருங்க, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ அல்ல, 2 பேர் அதிலே இணைந்திருப்பார்கள். ஒரு ஒரு புருஷனும் உண்டு, ஒரு ஸ்திரீயும் உண்டு. ஆனால் வேதத்திலே பாருங்க, அந்த வேத பாரகரும் பரிசேயரும் அந்த மனிதனை விட்டு விட்டார்கள். அந்த ஸ்திரீயை மாத்திரம் பிடித்து கொண்டு துரத்தி கொண்டு வருகிறார்கள். பாருங்க, எவ்வளவு ஒரு பாருங்க பெரிய ஒரு இது, துரத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த ஸ்திரீயை. அவ செய்தது தவறுதான். ஆனாலும் அதுல கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், யார் விபச்சாரத்துல ஈடுபடுகிறார்களோ 2 பேர் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று நியாய பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் அழைத்து கொண்டு வந்தது ஒரே ஒரு ஸ்திரீயை. இயேசுவின் நடுவே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏராளமான ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருந்திருக்கும், அவமானமா இருந்திருக்கும். பாருங்க, அந்த ஸ்திரீ கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் அந்த மனிதனையும் அவர்கள் பிடித்திருக்கணும் கையும் களவுமா. ஆனா அந்த மனிதன் அவர்களுக்கு ஃபேவரா இருந்தனால அவனை விட்டுட்டாங்க. அந்த ஸ்திரீய மாத்திரம் அப்படியே கல்லறிந்து கொல்லும்படியாய் அவர்கள் வருகிறார்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி எல்லாரும் கேட்கிறார். அந்த வேத பாரகரும் பரிசேயர், நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசுவை பார்த்து கேட்க, அவர் சர்வ ஞானி அல்லவா, அவர் தெய்வம் அல்லவா, அவருக்கு எல்லாம் தெரியும். இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, இத ஒரு ஸ்திரீய மாத்திரம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி ஒருவேளை இயேசு மனசுல நினைச்சிட்டே இருந்திருக்கலாம். பிரியமானவர்கள், ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் அல்லவா. பாருங்க, அந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்த உடனே அவளுக்கு உண்மையாட்டுமே அவளோட வாழ்வில மாற்றங்கள் வந்திருக்கும்.
ஏன்னா அவள் செய்தது தவறு என்று அவள் உணர்ந்திருப்பாள். அவள் இயேசுவின் அண்டையிலே வந்து நிற்கிறாள். அவள் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர் என்று ஏன் கேட்டார்கள் தெரியுமா? இயேசு இடத்துல ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிச்சு இதன் மூலம் அவரை கொலை செய்யணும் என்று சொல்லி அவர்கள் அதை வகை தேடி கேட்கிறார்கள். ஆனா இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவராய், அந்த சூழ்நிலைமைகளை அறிந்தவராய் குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இயேசு எதுவுமே சொல்லல. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். ஓயாமல் கேட்டுக்கொண்டு, ஏன் ஒண்ணும் சொல்லாம இருக்கு? இவளை நியாயம் தீரும். இவள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறார். நியாய பிரமாணத்தின்படி இவள் கொலை செய்யப்பட வேண்டும் அல்லவா? ஏன் அமைதியாயிருக்கிறீர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இயேசு நிமிர்ந்து பார்த்து அழகாக சொல்லுகிற, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினாராம். பாருங்க, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறியோர் முதற்கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு ஜனங்கள் பாருங்க, எல்லாருமாய் சேர்ந்து அவளை கொல்ல வேண்டும். எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க. அந்த சகோதரியை சுற்றி இருந்த அத்தனை பேரு குற்றப்படுத்தினார்கள் அவளை. ஆனா இயேசு குற்றப்படுத்தல. அன்பானவர்களே, இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? அவர் மற்றவர்களை போல அல்ல. அவர் எல்லா ஜனங்களும் செய்கிறவர் போல அவர் செய்கிற தெய்வம் அல்ல. எல்லாரும் குற்றப்படுத்தி ஓயாம பேசிட்டே இருக்கான். இவளை கொலை செய்யும், இவளை கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருந்திருப்பார்கள், குற்றப்படுத்தி கொண்டே இருந்திருப்பார்கள். இயேசு சொல்றாரு பாருங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்று சொன்ன போது எல்லாரும் போயிட்டாங்க. மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா யாரும் பாவம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருடைய வாழ்விலும் பாவம் இருக்கும். பாவம் செய்யாத மனிதன் இல்லையே என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஒருத்தர் கூட நான் தூய்மையானவன், நான் பரிசுத்தவானவன் என்று அந்த இடத்துல ஒரு மனிதனால் கூட சொல்ல முடியாது. ஏராளமான கூட்டம் இருந்தாங்க. உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இருந்தாங்க. இந்த ஸ்திரியை கல்லறியும்படி வந்தவர்கள் இருந்தார்கள். ஒருவர் கூட அவள் மேல கல்லை எரிய அந்த இடத்துல நிக்கல. பிரியமானவர்கள், இத நம்ம ஏன் தெரியுமா நிக்கல? யாரையும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா அத்தனை பேரும் பாவிகள். அதைதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா நம்ம அநேக நேரங்களில அநேக சூழ்நிலைமை அநேகரை குற்றப்படுத்துகிறோம். ஆனா ஆண்டவன் நம்மை பார்த்து என்ன தெரியுமா சொல்ல? உங்களில் பாவம் இல்லாதவன் அவர்களை குற்றப்படுத்த கடவன். இப்படிதான் இந்த காலவெளியில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவோம். நம்மிலே பாவம் இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? 1 யோவான் 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நம்மிலே பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று வார்த்தை சொல்லுகிறது. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனவர்களாயிருந்தோம். கிறிஸ்து நம்மிலே வந்தபடியினாலே, அந்த ஜீவ ஒளியை நமக்கு தந்தபடியினாலே நாம் இன்றைக்கு பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, அடிக்கடி தவறுகிறவர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலை தரித்து கொண்டு நம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் வாஞ்சிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கும் போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நான் சரியா இருக்கிறேனா? என்னுடைய எல்லா காரியங்களும் சரியாக இருக்கிறதா? நான் இவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு என்னிலே பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை முதலாவது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களை எல்லாரும் குற்றப்படுத்தினார்கள். ஆனா இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறா, ஸ்திரியே, எல்லாரும் போயிட்டாங்க, இப்போ ஒருத்தர் இல்ல. இயேசு நிமிர்ந்து, அவ்வளவு நேரம் குனிந்தே இருந்த இயேசு
நிமிர்ந்து பார்க்கிறார் அந்த ஸ்திரீயை. ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஸ்திரீயே எங்கே? நீ மாத்திரம் தவறு செய்தாய் என்று வந்தார்கள் அல்லவா? அவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்பதை நான் அறிவேன். உன்மேல் குற்றம் சாட்டினவர்களில் ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், இயேசு அவளை பார்த்து, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. பெரிய தவறை பண்ணி கொண்டு வந்து நிற்கிறான். ஆனாலும் இயேசு அவள் மேல் மனதுருகினார். இயேசு அவள் மேல் மனதுருகினார். இயேசுவனுடைய அந்த ஜீவ ஒளி அவளை மாற்றினது. பிரியமானவர்களே, அப்படிதான் நாம் சொல்ல முடியும். அழுது கொண்டே நின்று கொண்டு இருந்திருப்பார். அன்பானவர்களே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அழகாக அமைதியாக தன்னுடைய சுவாபத்தை இயேசு அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இனி நீ பாவம் செய்யாதே. இவ்வளவு நாள நீ பாவம் செய்தாய் அல்லவா? இனி நீ பாவம் செய்யாதே. ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க உலகம் உன்னை குற்றச்சாட்டி கொண்டேதான் இருக்கும். ஆனா நீ இனிமே உண்மையாய் பரிசுத்தமாய் எனக்காக நீ வாழும்போது உன்னுடைய வாழ்வில ஜீவ ஒளி கிடைக்கும். அந்த ஜீவ ஒளியை நீ பின்பற்றுகிறவளாய் நீ மாற வேண்டும் என்று இயேசு அவளுக்கு கற்பித்து அவளை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அனுப்பிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரை பின்பற்றுகிறவன் ஒருவன் கூட இருளிலே நடப்பதில்லை. அப்ப அவ்வளவு நேரம் இயேசுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் கூட அவரை முழுமையாய் பின்பற்றல. பிரியமானவர்களே, யாருமே ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ளல. ஆனா அந்த ஸ்திரீக்கு அந்த நாளிலே இயேசு ஜீவ ஒளியை குறித்து சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். நீ என்னை விசுவாசிப்பாயானால் உன்னில் இருக்கிற இந்த பாவம் என்கிற இருள் மாறும், உன்னில் இருக்கிற பிரச்சனைகள், உன்னில் இருக்கிற எல்லா காரியங்களும் மாறும் என்று சொல்லி அவளையும் பார்த்து எல்லாரையும் பார்த்து இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு ஒளியா இருக்கிறார். நம்மிலே பாவங்கள் இருக்குமே, ஆனா அந்த ஜீவ ஒளியை நாம் நோக்கி பார்க்கும்போது அந்த ஜீவ ஒளி அந்த இருளாகிய பாவத்தை நம்மை விட்டு மாற்றும். உடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றும். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிறதற்கு முன்பதாக நான் சரியாயிருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்க வேண்டும். ஏன்னா நாம் தீர்க்கிறபடி இயேசு தீர்க்கிறவர் அல்ல. நாம் நம்மை போல மனிதனை போல இயேசு பார்க்கிறவர் அல்ல. மனிதனை போல ஆண்டவர் தீர்ப்பு செய்கிறவர் அல்ல. எல்லாரும் அவளை குற்றப்படுத்தின போது இயேசு அவளை மன்னித்து அனுப்பினார். இந்த சுவாபம் இந்த காலை வேளையில நம்மிலே உண்டாகணும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எவ்வளவு அக்கிரமங்கள் செய்யட்டும், பாவங்கள் செய்யட்டும், அவர்களுக்காக மனதிலே ஜெபிக்கிறவர்களாய், அவர்களுக்காய் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிற சுவாபங்கள் மாறும்படியாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அதை தவிர்த்து அவர்களை வெறுக்கிறவர்களாய் அல்ல. அவர்களிடத்திலே பாசத்தை காண்பித்து இயேசுவின் ஒளியை அவர்களிலே பிரகாசிக்க பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெறுக்கிறதற்கு அழைக்கப்படல. இயேசுவே வெறுக்கல. பிரியமான நம்மெல்லாம் எம்மாத்திரம், நம்மெல்லாம் இயேசு பக்கத்துல போக முடியாதவர். இயேசு எவ்வளவு பெரிய தெய்வம். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்கிறது. அவர் பரிசுத்தர், பிரியமா தூயாதி தூயவர். அவர் பக்கத்துல போய் நம்ம நிற்க தகுதி இல்லாதவர்கள். ஆனா நம்ம அநேக நேரங்களிலே விதாண்டாவாதங்களை பேசுகிறோம். நாம் பரிசுத்தவான்களாய் நம்மை காட்டிக் கொள்கிறோம். இந்த காலை வேளையில சற்று சிந்தித்து பார்த்து இயேசுவை போல சுவாபத்தை பெற்றுக் கொள்வோமா? அவருடைய ஒளி நம்மிலே பிரகாசிக்கட்டும். நம்மிலே பிரகாசிக்கிற ஒளி நம்மிலே மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் மாற்றட்டும். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.